எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய விசுவாவசு வருடத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய விசுவாசு வருடத்தில் சனி பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டார். அஷ்டமச்சனின்ற ஒரு தாக்கம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதுபோக ராகு கேதுவுடைய பயிற்சி காலம். சிம்மராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் வரக்கூடிய காலகட்டம். ஆனாலும் குருவுடைய பலன் சிம்மராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்களுடைய சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த விசுவாவாசு வருடத்தில் முழுமையான பலன்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் வருடம் விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை தானுங்க பிறக்கப்படுது. சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து சிம்ம ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தயவு செய்து வேகத்தை விட விவேகம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஒரு செயல் செய்யலாமான்ற எண்ணம் வராது, செஞ்சே தீரணுன்ற எண்ணம் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்க 20 வயசாக இருந்தாலும் சரி 60 வயசாக இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த வருடத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்களுடைய ராசியாதிபதியுடைய அமைப்பு மட்டும் இல்லை, உங்கள் ராசியிலேயே நமக்கு கேது பகவான் வரப்போகிறார். விநாயகருடைய வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருத்தலம் கிராமப்புறத்தில் நிறைய இருக்கும். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து அதன் அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருத்தலத்தை வலம் வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தையும் குறைக்கும். சனி பகவானை வழிபடுறனுங்க, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுறனுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுறனுங்க. இதைவிட விநாயகர் வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு உகந்தது. சதுர்த்தி திதி அன்று விநாயகருடைய திருத்தலத்துக்கு போகிறது நல்லது. அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அரச மரத்தடி விநாயகர் கோவிலை வழிபடுறது இன்னும் சிறப்பு. இது பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 9வது பாவகத்தில் உச்சநிலையாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்குறார். வாகன யோகம் வேண்டாம். இந்த வருடத்தில் நான் ஒரு 2 வீலர் வாங்குறேனுங்க, 4 வீலர் வாங்குறேனுங்க, தயவு செய்து உங்கள் பேரில் வேண்டாம். மற்றவங்க பேரில் வாங்கிக்கிடலாமா சார்? வேறு வழியே இல்லைன்னா செஞ்சு தானே தீரணும். வாகனம் தான் என்னுடைய பிரதானமான தொழில் அப்படின்னா இந்த வருஷத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓட்டாமல் இருந்துக்கிட முடியுமா? சூதானமாக இருந்துக்கிறது நல்லது. பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். புத்திசாலித்தனமாக அசையும் சொத்து வாங்காமல் அசையாத சொத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கும். பொருளாதாரத்தில் கண்டிப்பாக சிக்கல் வரதான் செய்யும். ஏன்னா இந்த வருடத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் நீட்சம் பெறுறாரு. புதன் நீட்சமாகிறார். லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன். வேறு யாருக்குமே இந்த மாதிரி பிராப்தம் இல்லை. அப்பேற்பட்ட புதன் நீட்ச நிலையில் சனி பகவானோட சேர்ந்திருக்கிறார். சனி பகவான் 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாக இருக்கிறார். சரி,
தனகாரகன் நல்லா இருக்கிறாரா? தனஸ்தானாதிபதி கெட்டு போயிட்டாரு, தனகாரகன் நல்லா இருக்கிறாரா? தனகாரகன் குரு. இந்த தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடமே குருவுடைய வீடு. அப்போ அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாவை நீச்சம் பெறுறாரு இந்த வருட தொடக்கத்தில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அசையாத சொத்து வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. ஒரு வீடு வாசல் புதுப்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு வீடு வாசல் கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு இடம் வாங்கி போடலாம்னு இருக்கிறேனுங்க, இது உத்தமம், செய்யுங்க. கடன் கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, 2 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் ஒரு இடத்துல, 2 லட்சம் ரூபாய், 2 ரூபாய் கடன் மாதத்துக்கு 4000 ரூபாய் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல 1 ரூபாய் கடனுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி அங்கே கட்டி விடலாமா? அப்படி தான் செய்யலாமே தவிர கடனை சரிப்படுத்த முடியாது. இந்த வருடம், இந்த விசுவாவாசு வருடம் உங்களுக்கு சம்பாதனையை கொடுக்கும், நிச்சயமாக சொல்கிற சம்பாதனையை கொடுக்கும். ஆனால் சாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை தருமான்றது சந்தேகம்தான். அனுபவத்தை தரப்போகுது. நாம் யார், எங்கே நிற்கணும், எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, யாரை நம்பி இருக்கணும், யாரை நம்பி இருக்கக்கூடாது, பலவிதமான அனுபவத்தை இந்த விசுவாசு வருடம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க. பொதுவாக இது வரைக்கும் 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளார என்ன படுதோ, உங்கள் புத்தியில் என்ன படுதோ அதை செய்து தான் உங்களுக்கு பழக்கம். தயவு செய்து அப்படியே இருந்துருங்க, நிச்சயமாக அப்படியே இருந்துருங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலான்ற எண்ணம் இருக்குதுங்க, வராது. வட்டிக்கு காசு பணம் கொடுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, வராது. நாமளே வட்டிக்கு வாங்குகிற இடத்துல இருக்கிறோம், நாம் எங்கே போய் வட்டிக்கு கொடுக்கறது? கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது நல்லது. அதுபோக வெளிநாடு சார்ந்த வேலை வருது, ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க, கட்டிவிட்டோம்னா பணத்துக்கு பணமும் போய் மன அழுத்தமும் மிச்சமாகி போயிடும். நம்ம பணத்தை கொடுத்துப்புட்டு நாமளே சங்கடம் வாங்குற மாதிரி ஆகி போயிடும். யாரையும் நம்பி காசு பணத்தை கட்டாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி நீச்ச நிலையில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். அதிகமாக மன அழுத்தம் ஏற்படும், தலைவலி அதிகமாக ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். சார் எல்லாமே நெகட்டிவாகவும் வருமா சார்? ஒரே ஒரு நல்லது என்னன்னா, இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் வராரு மே மாதத்தில். அப்போது மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல தீர்ந்து போயிடும். இந்த பிரபஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும். இந்த குரு பகவானுடைய அமைப்பால் அந்த சங்கடங்களை விடுவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். ஜுரம் வந்தால் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு ஜுரத்தை சரிப்படுத்துகிறோம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நீங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் 4 காசு மிச்சம் பண்ணி புட்டனுங்க, சாதிச்சு புட்டனுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கம்மின்னு சொல்கிறேனுங்க. சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன் சார், செய்யலாம், தப்பில்லை. ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யலைன்னா தான் ஆச்சரியம், செஞ்சால் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தானே. சுக்கிரன் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. அதுபோக உச்சம், சுபஸ்தானாதிபதி நீச்சம். எந்த வருஷத்துலையும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில், இந்த விசுவாவாசு வருஷத்தில் உங்கள் ராசியாதிபதி உச்சமாகிறது எல்லா வருடத்துலையும் இருக்கக்கூடியது தான். ஆனால் உங்கள் ராசியாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைகிறது இந்த வருடத்தில் புதுசு. அதுபோக இந்த தகுரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவர் உச்சமாகிறது புதுசு. தனஸ்தானாதிபதி நீச்சமாகிறது புதுசு. அஷ்டமச்சனி புதுசு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை உங்கள் கையில் கொடுத்த மாதிரி பார்த்து சூதானமாக கண்ணாடி பாத்திரம் கையில் இருக்கும்போது நம்ம நடக்கணும். வீம்புக்கும் வீரியத்துக்கும் வேகமாக போனோன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் சூதானமாக இருங்க, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் கொடுத்துரும்.
காதலர்களுக்கிடையிலேயே பிரிவினைகள் கொடுத்துரும். அதாவதுங்க, எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானங்க செய்யுது. யாருக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நேரத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 100%னா 46% சிம்மராசி நண்பர்களுக்கு விசுவாவாசு வருஷம் சாதகம், 54% நமக்கு பாதகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க. என்னடா இவர் வருஷப்பிறப்பு பலன் இப்படி சொல்கிறாரேன்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிடணும். பாருங்கள், நம்ம சுமக்க போகிற பாரம், தலையில் சுமக்க போகிற பாரம் 10 கிலோ இருக்குதா 100 கிலோ இருக்குதா அப்படின்றது முன்னுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பலப்படுத்திக்கிடலாம். அதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேனுங்க. அதுபோக சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி நமக்கு குரு. அவர் மாறுறது ஒரு வகையில் நல்லது, ஆனாலும் பூர்வீகத்தில் இருக்க வேண்டாம். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து பகையாக இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வீகத்தில் இருக்கிறது பலம் கிடையாது. பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீகம் அந்தளவுக்கு வாய்க்காது. அப்பா சம்பாரிச்சதாக இருக்கட்டும், தாத்தா சம்பாரிச்சதாக இருக்கட்டும், தாரை வாத்துட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு தாரை வாத்துட்டுனுங்க, தம்பிக்கு தாரை வாத்துட்டுனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தானாக கையூனி கரணம் போட்டு நான் ஒரு சொத்து புத்து சம்பாரிச்சனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதையே மீறி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த தருணங்களில் இடமாற்றங்கள் செய்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இருக்கிற வேலையை விட்டுவிட வேண்டாம். சரி, இருக்கிற வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது, வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடலாமா? நம்ம மனசு அப்படியெல்லாம் செய்ய தான் சொல்லும். செஞ்சு போட்டோம்னா ஏன்டா செஞ்சோம், இதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். எப்போவுமே பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பழக்கப்படாத குதிரையில் கூட பயணிக்கலாம், ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, பார்த்துக்கிடுங்க. இப்போ வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேர காலங்களில் நீங்கள் இடமாற்றங்கள் பண்ணுறது நல்லது இல்லை. இருக்கிற வேலையை பாருங்கள். சுயதொழில் செய்கிறது நல்லது கிடையாது. கொஞ்சம் சூதானமாக இருக்குது. 6 கூடிய கிரகம் 8வது பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. 6 கூடிய கிரகம் 8வது பாவகத்தில் இருக்கிறது. அதுபோக இந்த 8 கூடிய கிரகம் 11வது பாவகத்தில் வர்றது அது ஒரு வகையில் நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணும்னா அனுபவம் அதிகமாக ஏற்படுத்தும், யோசனைகள் அதிகமாக ஏற்படுத்தும், சிந்தனைகள் அதிகமாக ஏற்படுத்தும். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனாலும் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு விஷயம் நீங்கள் எழுதுறீங்க, இல்லை ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது. அதை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம பணம் நமக்கு உதவலை, நம்ம உழைப்பு நமக்கு சேரலை, இந்த மாதிரி ஆதங்கம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் நிறைய உண்டு, நிறைய ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சாதகமான விஷயங்கள், தானம், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மா, நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் கோச்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு நான் கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறேனுங்க, கோயிலில் அன்னதானம் பண்ணுறேனுங்க, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஒரு 4 காசு பணம் கொடுக்குறேன், காசு பணம் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு அத்தியாவசியமானது என்னவோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். முதியோர் இல்லங்களில் ஒரு வேளை சாப்பாடு போடுறேன், அவங்களுக்கு அடிப்படை அத்தியாவசியமானது என்னவோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மேற்கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு விநாயகருடைய திருத்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. சுயம்பு விநாயகரெல்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. நான் பிள்ளையார்பட்டி போகிறேனுங்க, இல்லை ஆந்திராவில் இந்த சித்தூர் பக்கத்தில் காணிப்பாக்கம் விநாயகர் திருத்தலம் இருக்கும், அங்கே போகிறேனுங்க. வேலூர் மாவட்டத்தில் ஒட்டநேரி அப்படின்ற ஒரு இடம், அதாவது சோளிங்கர் போகிற பாதையில், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடங்களெல்லாம் விநாயகருடைய திருத்தலம் சுயம்பு விநாயகராக இருக்கும். உங்களுக்கு அந்த சுயம்பு விநாயகர் திருத்தலத்துக்கு அதிகமாக போகிறது நல்லது. மீண்டும் சொல்கிறேன், அரச மரமும் ஆலமரமும் சேர்ந்திருந்து அதனடியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருத்தலத்துக்கு நீங்கள் வலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வருடம் நமக்கு சம்பாதனையை கொடுக்குதோ இல்லையோ, நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது. இந்த அனுபவம் சாதகமாக எடுத்துக்கோங்க. விலை மதிக்க முடியாதது இந்த அனுபவம். 10 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்தில் கொடுத்தாலும் அது 10 நாளில் செலவு பண்ணி விடுவீங்க. ஆனால் அனுபவம் இருக்கும் பாருங்கள், இந்த அனுபவம் 10 வருஷத்துக்கு அப்படியே மனசில் தங்கி போயிடும். இந்த அனுபவம் தானுங்க உங்களை முன்னுக்கு போக வைக்க போகுது. இந்த அனுபவம் தான் உங்களுடைய சங்கடங்களை சரிப்படுத்த போகுது. உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த அனுபவம் தான். அப்பேற்பட்ட அனுபவம் சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய விசுவாவாசி வருஷத்தில் கண்டிப்பாக வரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா சங்கடத்தை கொடுக்குதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் ஒரு சிலருக்கு ஓகேன்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் அட போய் அவனுக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் வேதவாக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் கிடையாது. என் தாத்தனுடைய அப்பா ஜோதிடர், என் தாத்தன் ஜோதிடர், அப்பா ஜோதிடர், நான் ஜோதிடர். அப்போது வாழையடி வாழையாக வந்த ஜோதிடர்கள். இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், அனுபவித்து சொல்லுங்கள். இதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.